சார்லி 2 to C9 நார்த் ஈஸ்டர்ன் வால் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது பாருங்க. அந்த வேன் உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க. சார்லி காப்பி சார். அது டூரிஸ்ட் வேன் சார். இமிடியேட்டா கிளியர் பண்ணுறேன் சார். கதிரவன், எஸ் சார். ரிலாக்ஸ். இப்போ என்ன மிலிட்ரி பரேடா நடக்குது? பி கேஷுவல், சில் மேன். உடம்புக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா? வாய்க்கும் எக்ஸசைஸ் வேணும்ல. இப்படி ரோபோ மாதிரி பேசுனா உங்ககிட்ட என்ன பேசுறது? லெட் மீ கெட் திஸ் சார். நோ 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 நோ, இட் இஸ் நாட் யுவர் ஜாப். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கதிரவன்? இன்னும் இல்லை சார். ஏன்? எங்கள் அம்மா சொந்தத்தெலாம் பொண்ணு பார்ப்பேன்ட்டாங்க சார். இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல சார். ஓ சரி. இந்த லவ்வுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு சார். பேர் கயல்வெளி. ஓ, பேர் நல்லா இருக்கு சார். தூரத்துலேருந்து பார்க்க நல்லாவே இருப்பா சார். மெனக்கெட்டு பேசி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கடைசியில் செட் ஆயிடுச்சு சார். சூப்பர். அப்புறம் அப்படியே கல்யாணமும் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தான் பாகிஸ்தானுக்கு இன்டெலிஜென்ஸ் டியூட்டி காமிச்சிட்டாங்களே சார். ஐயோ, 9 மாதம் கழிச்சு ஆசையா பார்க்க வந்தா 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா சார். இரு, நீங்கள் 9 மாதம் வெளியில் இருந்த 6 மாதம் ப்ரெக்னென்ட் எப்படி நடுவில் வந்துட்டு போனியா? சேச்சா, அது நான் இல்லை சார். வேற ஒருத்தனோட அவளை 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஃபன்னி. கம்யூனிகேஷன் கட் ஆனதில் லவ்வும் கட் ஆகிடுச்சு சார். என் ராசி எப்படி சார்? சரி, வீட்டில் லேடிஸ் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறேன்? அது அது நானே சொந்தமாக சார். சமைக்கிறது சாப்பாடு பற்றி தானே கேட்டீங்க? ஆமாம். கோவிந்தராவ், இந்த பாவைக்காய் செடியில் இவ்வளோ பூ பூக்குது, ஆனால் ஏன் காய்க்க மாட்டேங்குது? தினம் நிறைய பூச்சி மருந்து கூட அடிக்கிறியா? இவ்வளோ பூச்சி மருந்து அடித்தா வண்டே வராது. மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? அதுக்கு என்ன பண்ணோம் சார்? ஹேண்ட் பாலினேஷன் பண்ணோம். இது ஆண் பூ, இது பெண் பூ சார். பெண் பூ தான் காயாகும். இந்த பூ எடுத்து அப்படியே மேலே சிக்கி சிக்கி சிக்கின்னு தேய்ச்சி விட்டா மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்படி எல்லா பூலையும் தேய்ச்சி விடுங்க. 2 நாளில் காய் முத்த ஆரம்பிச்சு. சரிங்களா? விவரமான ஆளுதாயா நீ. விட்டா பூவுக்கு பிரசவம் கூட பாப்ப போல இருக்கு. நான் பேச வந்தது இந்த குழந்தைகளை பாடிட்டாங்க. இந்த பாட்டை யார் எழுதினது? பாட்டை நான் தான் எழுதினேன். இவங்க தான் டியூன் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் டீச்சர் எழுதி ஹிந்து டீச்சர் டியூன் போட்டது. கள்ளம் கபடம் இல்லாத இந்த குழந்தைகள் குரலை கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. வெள்ள நிவாரணத்துக்காக முதல் கட்டமா 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறேன். போர்க்கால அடிப்படையில் எல்லா பாதிப்புகளும் சரி செய்யப்படும். மழை வெள்ளம்னு இயற்கை மனிதர்களுக்கு கொடுக்கிற துன்பம் தற்காலிகமான. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிற பாதிப்புக்கு என்ன நிவாரணம்னு யோசிக்கிறேன். பரிணாம வளர்ச்சியில இயற்கை ஒரு விதி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தன் பலவீனத்தை கரெக்ட் செஞ்சு பலமான உயிரினமா ஆகியிருக்கு. இதுதான் இயற்கை நமக்கு சொல்ற அற்புதமான மெசேஜ், லெசன் அண்ட் அட்வைஸ். நாமும் நமது தவறுகளை அடுத்த தலைமுறைக்கு போகாம திருத்தணும். மதத்தை காரணமா சொல்லி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு சூழ்ச்சியில சிக்கி அப்பாவி ஜனங்க அநியாயமா பாதிக்கப்படுறாங்க. சில இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. முதல்ல குழந்தைங்க மனசுல அன்பையும் அஹிம்சையையும் விதைக்க தொடங்கணும். இந்த குழந்தைங்க அன்பான இளைஞர்களா வளர்ந்து நிக்கிறப்போ காஷ்மீரும் ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். அழகான அமைதியான காஷ்மீரை மறுபடியும் கொண்டு வருவதுதான் என்னோட லட்சியம். ஜெய் ஹிந்த். லேண்ட்மைன்ஸ்ல கை கால் இழந்தவங்க அங்க இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க சார். நோ சார். There is a change in the route. அஞ்சலி, இது ஷெட்யூலே இல்லை. ப்ரோட்டோகால் தெரியும். இட்ஸ் a good photo opportunity. நாளைக்கு நியூஸ்ல வரும்போது கேட்சியா இருக்கும். என்ன சார் பண்ண போறீங்க?
நமஸ்தே. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் ஜி. என்ன பேரு? அபு சலீம். வணக்கம் பாதுகாவலரே. உங்க பேர் என்ன? ஷாகுல் ஹமீத். Eagle 1, do you copy? Who's this? SPG's network crypto algorithm has been hacked. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் பேச போறோம். உனக்கு இன்னொரு டெமோ காட்டுறேன்னு சொன்னேன்ல, ரோஜா பூ மாதிரி. எவ்வளவு அழகான குழந்தைங்க. உங்க பிஎம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து காற்று ரசிச்சிருக்கலாம். அந்த குழந்தைங்கள வருங்கால டாக்டர், இன்ஜினியர், விவசாயிங்க, ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு ஏன்? பிஎம் கொல்ல போற என்ன மாதிரி ஒரு அசாசன் கூட அவங்களுக்குள்ள இருக்கலாம். கில்லாடிடா நீ, டக்குன்னு பிடிச்சிட்ட. உங்க பிஎம்க்கு வச்சது. அவர் அவசரமா புறப்பட்டாரு. பாவம், இந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் 25 seconds. எழுந்திரி. Get up, get up. 10. One. Cover Victor. Move, move, move. நீ குழந்தைங்களை காப்பாத்துனதா சரி. ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது பாவம் இல்லை. டேய் நம்ம ஊருக்கு வந்த சோதனைய பாறா. எந்திரா. பல்லாயிரம் ஏக்கர் பயிர்கள் நாசமாகின. வறட்சி, வெள்ளம் என ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மர்ம பூச்சிகளின் தாக்குதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆராய பூச்சியியல் நிபுணர்கள் தஞ்சை விருந்துள்ளனர். அயலெல்லாம் நல்லா தானடா இருக்கு. இங்கிட்டலாம் இன்னும் பூச்சி பரவலாத்தா. நடுவில் இன்னும் 4-5 ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரும். இந்தா வந்துருச்சுல்ல. என்னடா இது இஷ்டாந்தி வெட்டிக்கிறியா? அங்க வந்து பாரு, இதோட பெருசெல்லாம் வந்திருக்காத்தா. வைப் ஆஃப் பண்ணு. வைப் ஆஃப் பண்ணு சொல்றல. டேய் முட்டா. அத்தா கேட்டல, இங்க பாரு. என்னடா தோற மேல இருக்குது? இதெல்லாம் நம்மள சீண்ட கூட சீண்டாதா. பயப்படாத. ஏதாச்சும்
அண்ணே நம்ம காமராஜ் அறுப்பு நம்பி தானே மகளை கல்யாணம் வச்சிருந்தாரு. இப்படி நடந்து பூச்சி போட்டு கொடுத்தாருண்ணே. நீங்க நிறுத்தாதீங்க. சரி உள்ள சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் இந்த பக்கம் It's too early to say anything. கொஞ்சம் டைம் கொடுங்க. இது என்ன வகையான பூச்சி, இது எப்படி ஒழிக்கலாம்னு ரிசர்ச் பண்ணி தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் எங்க வேலை. சார் நீங்க எதையும் மறைக்கிறீங்க சார், உண்மையா சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வகையான வெட்டுக்கிளின்னு சொல்ல டிஸ்டர்ப் முடியும்? பண்ணாது. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கீங்களா? டிவில பார்த்திருக்கேன். எஸ் சார், ஐம் கதர். நான் இங்க விவசாயமும் பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்கால மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. கூட்டமா லட்சக்கணக்கில் வர்ற இதை லோக்கஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்பதான் முதல் முறையாக அட்டாக் பண்ணியிருக்கு. சார் அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை? நீங்கெல்லாம் ஆர்கானிக் முறையில் பூச்சி மருந்துன்னு வேப்பெண்ணெய் எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்க. இதெல்லாம் எதுக்குமே அடங்காது. 2-3 நாள்ல தானா செத்துரும், மறுபடியும் பரவாது. சார் ஆனால் இந்த இனப்பெருக்கம் முட்டையிட்டலாம் பரவாது. என்ன சொல்றீங்க? நாங்க இந்த ஊர்ல நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஒன்று கூட பெண் பூச்சி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் வாட் டு யூ மீன்? எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே ஆண் பூச்சி தான். லுக் அட் தி சப்ஜெனிட்டல் அண்ட் ஃபர்குலா. எப்படி சார் எல்லாமே ஆண் பூச்சினா? தட்ஸ் தி $1 million question. ஆண் பூச்சி மட்டும் வந்ததால தப்பிச்சோம். பெண் பூச்சியும் சேர்ந்தா முட்டையிட்டு பரவி இட் would have been catastrophic, you know. மொத்தமா அழிச்சிருக்கும். சார் இதோட பேர் என்ன சொன்னீங்க? This species comes under Silifera gregaria. சாரி சீல். Silifera. சிலிஃபெரா. கதிர், சார் சீலிஃபரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? சிலிஃபெரா நாட் எக்ஸாக்ட்லி சார், பட் ஒரு வகையான பூச்சின்னு நினைக்கிறேன். பாருங்க சார், பப்ளிக் போலீஸையே அடிக்கிறாங்க, போலீஸ் வேனே எரிக்கிறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மாவோயிஸ்ட் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. நாற்று நடுறவனா, தேங்காய் பறிக்கிறவனா, இயற்கை விவசாயியா வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற போராட்டங்களை தூண்டி விடுறதெல்லாம் இவனுங்க தான். நீ கண்டுக்காத, எங்கிட்ட விட்டுரு. ராணுவத்தை அனுப்பி ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ண ஒரு பைய கூட போராடணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல மட்டும் 6 கலவரம், 16 போலீஸ்காரங்க சத்திருக்காங்க. மிலிட்ரி அனுப்பி நம்ம மக்கள் மேலே வாரா, செம்ம ஹிட்லர் ஐடியாவா இருக்க. சரி, போலீஸ் அட்டாக்னால இந்த ஒரு மாசத்துல பப்ளிக் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அது என்ன அதுன்னு சொல்லுங்க கதிர். 312 பேர் செத்துருக்காங்க. ஓ ஃபிஷ், எஸ், அவ்வளோ பேரா? ஏன் இப்படி நடக்குது சார்? கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா? யா. சார் சொல்கிற மாதிரி நாற்று நடுறவன், தேங்காய் பறிக்கிறவன், இயற்கை விவசாயம் செய்கிறவெல்லாம் வேஷம் போடல சார். அதுதான் அவன் பொழப்பு. தான் மண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவன் பொங்கி போராடுறப்ப தான் அவன் போராளியாக வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? அதுக்காக அரசாங்க சொத்தை நாசம் பண்ணுறது நியாயமா? பப்ளிக் போலீஸ் அடிக்கிறதுலாம் சரின்றியா? அதெல்லாம் பப்ளிக் இல்லை சார், பப்ளிக் மாதிரி செட் பண்ண ஆளுங்க. மற்ற சேனலில் வந்த ஃபுட்டேஜையும் பாருங்க சார். போலீஸ் பப்ளிக் அடிச்சு மண்டையை உடைக்கிறது, இறக்கமே இல்லாமல் பண்ணியை சுடுற மாதிரி ஜனங்களை சுடுறது, இதெல்லாம் எந்த ஃபுட்டேஜ்லையும் காணும். இதெல்லாம் நீங்கள் இங்கே உட்காந்து பேசுறதுக்காக உங்களுக்கு சாதகமாக எடிட் பண்ண ஃபுட்டேஜ். நம்ம போலீஸ் தண்ணீர் பந்தலும் வைக்கும், தேவைப்பட்டா நெருப்பும் வைக்கும். ஹலோ, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சடா. அவரை பேச சொன்னது நான். அக்ரிகல்ச்சர் லேண்டில் மைனிங் லைசன்ஸ் கொடுத்தது தான் பிரச்சனையா கது? அதுதான் சார் பிரச்சனை. ரிசர்ச் பண்ணுறோம், மணல் எடுக்கிறோன்னு லைசன்ஸ் வாங்கிட்டு தோரியம், யுரேனியம்னு ரகசியமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பல தலைமுறையாக விவசாயம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில் திடீர்னு சுரங்கம் தோன்றதுக்காக லைசன்ஸை கொடுத்தா அந்த விவசாயி என்ன சார் பண்ணுவான்? தான் வாழ்வாதாரமும் போய் தான் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா ஐம் சாரி சார், நீங்களும் நானும் கூட தெருவில் இறங்கி போராட தான் செய்வோம். அங்கே லீகல்னு ஏமாத்திட்டு இருக்க மைன்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாது? 8 மைன்ஸ் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மகாதேவுக்கு சொந்தமானது. அவங்க முறையை எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட், என்விரான்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி நடத்துகிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. போகட்டும், அதே கோர்ட்டுக்கு நாமளும் போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சந்தோஷ் சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மகாதேவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி நாளைக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே? ஷூர் சார். ஏ குல்தீப் சார், பசிக்குதியா? பீச்சா எங்க சார்? ஒரு 10 minutes சார், எஸ்பிஜி குரூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிஞ்சுது, அது ஆறி அவ்வளோ போயிருக்கும்.
யா சார் மிஸ்டர் மகாதேவ் வந்திருக்காரு. நீங்கள் எதுவும் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உள்ள வர சொல்லுங்கள். அங்கிள் சாரி அங்கிள், நீங்கள் வரேன்னு சொன்னது மறந்துட்டேன், சாரி. நோ வரிஸ். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப சூடாக இருக்கு அங்கிள். கம் கம் லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க் அங்கிள். எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் இருந்தால் குடிப்பேன், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருந்தால் குடிப்பேன். இப்போ 2 மூட்லையும் இல்லை. என்ன அங்கிள், அப்புறம் எதுக்கு இந்த மிட் நைட் மீட்டிங்? அபி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மைன்ஸ்லாம் ஏன் பேன் பண்ணக்கூடாதுன்னு நீ டிஸ்கஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஈவினிங் கேபினெட் மீட்டிங்கில் சீக்ரெட்டாக பேசினது சுட சுட உங்களுக்கு சர்வ் ஆயிருக்குன்னா உங்கள் நிலையில் இங்கே நடமாடிட்டு இருக்கு. பிடிக்கிறேன் அங்கிள், உங்கள் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அபி, அப்புறம் கேபினெட் முழுசாக காலி ஆகிடும். அவ்வளோ ஸ்பையா? தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் மைன்ஸோட விவசாயம் முக்கியம் இல்லையா அங்கிள்? கண்டிப்பாக இல்லை. லாபம் எது கொடுக்குதோ அதுதான் முக்கியம். இந்த மீட்டிங் ஷெட்யூலே இல்லையே. எஸ்பிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இது எப்படி நடக்கலாம்? அங்கே மண்ணுக்கு கீழே இருக்கிறது 1000 வைர சுரங்கங்களுக்கு சமம். உனக்கு வேல்யூ புரியல. கரெக்ட் தான் அங்கிள். விவசாயத்தோட வேல்யூ புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் தஞ்சாவூர் விவசாயி. வர சொல்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். தஞ்சாவூர் விவசாயியா? இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. இவர் என் பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் கதிர். ஓ, தஞ்சாவூர் விவசாயி. குட். 1 ஏக்கர் நிலம் 50 வருஷத்தில் என்ன சம்பாதிக்குமோ அதை விட அதிகமாக சிங்கிள் பேமெண்ட்டில் தரேன்னு சொல்கிறேன். ஒத்துக்காம தெருவில் இறங்கி போராடுறவன் முட்டாள் தானே? அவன் முட்டாளோ புத்திசாலியோ, ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமாக முட்டாளாக இருக்க முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். டெல்டாவில் விளையிற நெல்லுக்கு மிஞ்சி போனால் குவிண்டாலுக்கு 1600 ரூபா தான் மதிப்பு. ஆனால் அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற தோரியத்தோட இன்டர்நேஷ்னல் மதிப்பு எங்கேயோ இருக்கு. அபி, அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா உலகத்திலேயே இந்தியாவை நம்பர் 1 அட்டாமிக் பவரா மாத்தலாம். அது உன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். வாவ். ஆனால் எல்லா கட்சிகளும் ஆர்கனைசேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறாங்களே. அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து செதறடிச்சிடணும். எலியை துரத்துற போராட்டக்காரங்க முன்னாடி ஒரு தேளை போடு. இந்த போராட்டக்காரங்க எலியை விட்டுட்டு தேளை துரத்துவானுங்க. இப்போ நீ ஒரு பாம்பு எடுத்து அந்த இடத்துல போடு. அவன் பாம்பை துரத்துற கேப்ல அவன் முதுகு பின்னாடி ஒரு யானையே கடத்தலாம். சூப்பர் அங்கிள், பேசாம நீங்களே எனக்கு அட்வைசரா வந்துடலாம். பேசினதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு இது பண்ண சொல்றீங்களே. இந்த நாடு முன்னேறணும்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தோன்றப்ப புழு பூச்சி எல்லாம் வேற இடம் பார்த்து போய்த்தான் ஆகணும். விவசாயினா உங்களுக்கு புழு பூச்சி மாதிரியா? நிலம் உங்களுக்கு வெறும் சொத்து, எங்களுக்கு அது சாமி. அதனால தான் வயல்ல விவசாயம் செய்ய இறங்குறவன் காலை செருப்பு போட மாட்டான். உங்களை மாதிரி கார்பரேட் ஆளுங்க வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆனா பட்ட கடனை அடைக்க முடியாம எந்த விவசாயியும் ஓட மாட்டான். மானஸ்ட சார் செத்துக்கிட்டு இருக்காங்க. போன 10 வருஷத்துல 2 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா விவசாயம் பண்ற? கேவலம் அரிசி தானே வேணும். கர்நாடகாலேருந்து, ஒரிசாலேருந்து, வியட்நாம்லேருந்து, தாய்லாந்துலேருந்து கப்பலா இறக்குறேன். அபி, இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குறேன்னு சொல்றேன். உன்னை சூப்பர் பிஎம் ஆக்குறேன். விவசாயி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போறீங்க. கம் ஆன் அபி. துபாய் கூட பாலைவனம் தான். அங்க பணம் கொட்டல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். தமிழ்நாட்டோட விவசாயம் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு யோசனையை எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. அபி, லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. எத்தியோப்பியாவில் எனக்கு ஒரு காப்பர் ஃபேக்டரி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஆட்சி மாறி என்வாயன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லி என் ஃபேக்டரியை மூடிட்டாங்க. ஜஸ்ட் $20 million. ஜஸ்ட் $20 million செலவழிச்சேன். அங்கே இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் 3 வாரத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியில் இருந்த அதிபரை தூக்குலையும் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் எனக்கு 14 காப்பர் ஃபேக்டரி இருக்கு. கதிர், அங்கிள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது.
ஆனால் புரியல. நீங்கள் அவர் சுரங்கத்தை மூடினா உங்கள் ஆட்சியை கவுத்துரு வரான். ஐயோ அங்கிள். என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாதுன்னு சொல்கிறேன். கரெக்ட் தான் அங்கிள். நானே உங்கள் மைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணால் அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் மக்கள் நல்லதுக்காக உங்கள் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நானே மாலை போட்டு பாராட்டுறேன். செம்ம இமேஜ். எலெக்ஷனில் நின்னா எம்பி கூட ஆயிடலாம். நான் எதுக்குப்பா எம்பி ஆகணும்? உன் கட்சியில் இருக்கிற 60 எம்பியும் என் பேச்சை கேட்பான். நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ கேட்கலன்னா ஆட்சியை கவுத்துருவீங்க. கேட்டால் உனக்கு நல்லது அப்படி. பிஎஸ் சார், எல்லா இல்லீகல் மைன்ஸையும் பேன் பண்ணோம். அதில் இருக்கிற லீகல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு அட்டர்னி ஜெனரல் வர சொல்லுங்கள். உனக்கு யாரை அணைச்சிக்கணும் யாரை பகைச்சிக்கணும்னு தெரியல அபி. தெரிஞ்சுக்குவேன். ஐயோ அங்கிள், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கிறீங்க. ஆஸ் யூ செட், யூ நீட் எ ஷார்ட் நோ. ஸ்டாப் இட். நீ சந்திரகாந்த் வர்மாவோட பையன், அவ்வளவுதான். சந்திரகாந்த் வர்மா இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதுவும் எத்தியோப்பியா இல்லை, இந்தியாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் மகாதேவ். பாய்ஸ், யூ ஆர் மிஸ்ஸிங் த ராங் அங்கிள். திஸ் இஸ் ராங் அபி. இன்னொரு தடவை ப்ரோட்டோகால்ஸ் மீறி இந்த மாதிரி பர்சனல் செல்ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே கதிர், கம் லெட்ஸ் நோ ஹேவ் அபி.